Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs. Near Porur Kattupakam. Audi offer registration free. In the budget la namma Porurla chance illa. தனிப்பெருமையுடன் ஆட்சி அமைப்போம் எடப்பாடி சொல்றார். தனிப்பெருமையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அந்த அமைச்சரவையில் பிஜேபியை சேர்ந்தவர்களும் அமைச்சராக இருப்பார்னு அமித்ஷா அவர்கள் சொல்றார். இதெல்லாம் பேசி முடிக்காமல அமித்ஷா சொல்வார். இல்ல எடப்பாடி சார் வந்து சொல்றாரு அது மாதிரி நாங்க தனித்து தான் ஆட்சி அமைப்போம். தனித்து தான் சார் ஆட்சி அமைப்பாங்க. ஆட்சி அமைக்க எங்க சப்போர்ட் கேட்க மாட்டாங்க. பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவருடைய அடுத்த வியூகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் வந்து சோசியல் மீடியா எழுதி வரதை வந்து பார்க்கணும். அவருடைய அடுத்த வியூகம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை உங்களுக்கு பேசு பொருளாவே இருக்காரு பார்த்தீங்களா. அவர் தலைவரா இல்லாட்டி இருந்தாலும் ஹீஸ் த லீடர். அண்ணாமலை கை நீட்டுற இடத்துல நாங்கள் போய் வேலை செய்வோம். நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு சொல்றாருன்னா அதுக்கு நாங்கள் வேலை செய்வோம். இன்னைக்கு எங்க மாநிலத்தை எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன். நேற்று வரை அந்த இடத்தில் இருந்தவர் திரு அண்ணாமலை. 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சொல்ற அந்த தலைவரே மகனுக்காக என்னை கொலைக்கார பட்டம் சுமத்தி துரோகி என்று கூறிவிட்டார் அப்படின்னு அவர் ஏறினார். இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்சார். கட்சி அதுல இருந்து ஒருத்தன் மகனுக்காக என்னை துரோகி என்று சொல்லிவிட்டார். இதெல்லாம் பிஜேபியில பாத்துறீங்களா? அப்ப நீதிமன்றமும் மாணவர்களை படிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி காவி சாயத்தை பூசி கொண்டிருக்கிறதாக திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரா? ஏன் நீதிமன்றம் தடை விதிக்குது? நீ சட்டத்துக்கு புறம்பா செய்கிற, வருமானமே வராத கோயிலுக்கு நீ கடன் வாங்க போறியா அப்படின்னு கேட்டு அந்த 6 கல்லூரியை தொடங்கக்கூடாது நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருக்கு. இந்து மதத்தை அழிப்பது மட்டும்தான், இந்து மதத்தை ஒழிப்பது மட்டும்தான், இந்து மதத்தை எதிர்ப்பது மட்டும்தான் மதச்சார்பின்மை என்ற ஒரு மாயை தோற்றத்தை இங்க உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் 60-70 ஆண்டுகளாக. அதை உடைத்து நொறுக்கி அதிலிருந்து மக்களை மீட்டெடுத்து பிஜேபியின் ஆதரவாளராக மாற்றுவதற்கான கடும் முயற்சியை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிறிய ஆதரவு கூட்டங்கள் உள்ளவர்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணோம். மோடிக்காக, மோடி தான் பிரதமர், பிஜேபி தான் வெற்றி பெற வேண்டும், தாமரைக்கு தான் வாக்களிப்போம் என்று 100க்கு 18 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. தோற்படிப்பதற்கான மிகப்பெரிய வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 2024 தேர்தலில் ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜக ஆதரவாளர், நடிகர், மதிப்பிற்குரிய திரு ரவி அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவருடைய அடுத்த வியூகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடிய பல தொண்டர்கள் வந்து சோசியல் மீடியா எழுதி வரதை வந்து பார்க்கிறோம். அவருடைய அடுத்த வியூகம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு அடுத்த வியூகம்லாம் ஒன்றும் இல்லை. அவர் பாஜகவின் தொண்டர். பதவி கொடுத்தா வேலை செய்யப்படுறார். எந்த பதவியில் இருக்க போகிறோம் அந்த பதவியில் உண்மையாகவும் நேர்மையாகவும் திறம்படவும் அறத்துடன் செயல்பட போகிறார். அவ்வளோதான். இது என்ன வியூகம்? அவர் நான் தனி கட்சியாக வச்சிருக்காரு. இல்லை, நயினார் அவர்களுக்கு தலைவர் பதவி கொடுக்கப்பட்ட போது நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் ஒரு பொறுப்பு வழங்க கொடுப்பாங்க சார். தேசிய தலைவரை நியமிக்கல சார் அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால தேசிய தலைவரே இன்னும் நியமிக்கப்படலை. தேசிய தலைவர் நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவருடைய நிர்வாக குழு அறிவிக்கப்படும். யார் துணைத் தலைவர், யார் துணை செயலாளர், யார் பொதுச் செயலாளர், யார் அமைப்பு செயலாளர், யார் மாநிலத்துக்கு எந்த பொறுப்பாளர்கள்ங்கிறதெல்லாம் தேசிய தலைமை நியமிக்கப்பட்ட பிறகுதான் அவர் அவருடைய பாடி அமைப்பார், அவருடைய நிர்வாக குழுவை கட்டமைப்பார். அதுவே இன்னும் நடக்கலை. அண்ணாமலை உங்களுக்கு பேசு பொருளாகவே இருக்காரு பார்த்தீங்களா. அவர் தலைவரா இல்லாட்டி இருந்தாலும் ஹீஸ் த லீடர். ஹீஸ் த லீடர். அவருக்கு பதவி தேவையில்லை. ஹீஸ் த லீடர். அதனால தான் அவர் பேசு பொருளாக இருக்கார். அவர் பிஜேபியில் தான் இருக்கார். அவர் நரேந்திர மோடியினுடைய தீவிர தொண்டராக தான் இருக்கிறார். பிஜேபியின் சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு தீவிர பாஜக தொண்டனாக களப்பணியை செய்வார். அவர் தனக்கு இப்போ ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. இந்த ரெஸ்ட்டை ஒரு சிறிது காலம் நம்ம வந்து வேற பணிகளுக்கு சரிப்படுத்துவோன்னு அவர் சில முயற்சிகளில் இருக்கார். அது அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு, அவருக்கு கொள்கை தான் பிஜேபி கொள்கை, பிஜேபி கொள்கை தான் அவர் கொள்கை. அவர் பிஜேபியில் தானே இருக்காரு. எங்கேயாச்சும் போயிட்டாரா? 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதற்கான திட்டம் எதுவும் இருக்கா? அது அவர்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்டேன். கட்சி கட்டளை இட்டால் அண்ணாமலை அதை மீற மாட்டார். கட்சி கட்டளை இட்டால் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகளை வந்து பாராட்டி வந்தவர் ரவி அவர்கள். அதாவது அந்த கேள்வி முன்வைக்கிறேன். ஆமாம் சார், எனக்கு ஒரு பார்வை இருக்கும், உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், உங்கள் கேமராமேனுக்கு ஒரு பார்வை இருக்கும். அந்த உங்கள் பார்வை இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. என் பையனோட பார்வை இப்படி தான் இருக்கும் அப்படின்னும் இருக்கணும்னோ நான் தீர்மானிக்க முடியாது. அது அவன் தீர்மானிக்கணும். என் தலைவன் இப்படி தான் செய்யணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்க முடியாது.
அண்ணாமலை கை நீட்டுற இடத்துல நாங்கள் போய் வேலை செய்வோம். நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு சொல்றாருன்னா அதுக்கு நாங்கள் வேலை செய்வோம். இன்னைக்கு எங்கள் மாநிலத்தை எங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் திரு அண்ணாமலை, திரு நயினார் நாகேந்திரன். நேற்று வரை அந்த இடத்தில் இருந்தவர் திரு அண்ணாமலை. அன்று அண்ணாமலை சொன்ன இடத்தை நாங்கள் காரியத்தை செய்து முடிப்போம். இன்று நயினார் நாகேந்திரன் சொல்லக்கூடிய காரியத்தை செய்து முடிப்போம். நாளைக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டு அந்த பொறுப்பின் உறுப்பினர் அவர்கள் வழிநடத்தி எங்களுக்கு வழிகாட்டினால் அந்த வழியில் பயணிப்போம். அண்ணாமலை எம்எல்ஏ எலெக்ஷன் நிற்பாரா, அண்ணாமலை எம்பி ஆவாரா, அண்ணாமலை மினிஸ்டர் ஆவாரா, அது நாங்கள் அதுக்கெல்லாம் எங்களுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. அண்ணாமலை மாபெரும் தலைவர். தமிழக பிஜேபியின் அடையாளம் அண்ணாமலை 3 வருஷத்துல மாத்திருக்காரு. அவர் எந்த பாதையில எவ்வளவு வீரியத்தோட செயல்பட்டாரோ அதே வீரியத்தோட இப்ப அந்த பாதையில வீறு கொண்டு நடைபோடுகிறார் திரு நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை ஆட்டம் நயினார் இல்ல, நயினார் ஆட்டம் அண்ணாமலை இல்ல, யாராட்டையும் யாராலும் இருக்க முடியாது. 5 விரலும் ஒண்ணு கிடையாது. இவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் வேற, இவருடைய பார்வை வேற, அவருடைய பார்வை வேற. ஆனா இலக்கு ஒண்ணு. என்ன இலக்கை அடைய வேண்டும் என்பது 2 பேருக்கும் ஒண்ணுதான். இவர் ஒரு வழியில போய் ஒரு இலக்கை அடைவார், அவர் வேற வழியில போய் இலக்கை அடைவார். இலக்கை அடைகிறதான் லட்சியம். இது அண்ணாமலை எம்எல்ஏ எலெக்ஷன் போட்டி போடுவாரா? நான் ஏன் சொல்லணும்? எனக்கு அதுல உரிமை இருக்கா? எனக்கு அதுக்கு தகுதி இருக்கா? அவருக்கு கட்சி கட்டளையிட்டால் அது எது வேணுமானு செய்வார். கட்சி கட்டளையிட்டது தலைவராகனார், கட்சி கட்டளையிட்டது தலைவர் பதவியை துறந்தார். நாளைக்கு கட்சி கட்டளையிடும், அதை செயல்படுத்துவார். மற்ற புறம்போக்கு கட்சிகளாட்டம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கி 4 முறை மாநிலத்தை ஆளுங்கட்சியாக ஆக்கிய சிவராஜ் சிங் சௌகானா உங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் கிடையாது. ஹாப்பி. எம்பி எலெக்ஷன் இல்லைங்க, ஹாப்பி. எம்பி ஆனதும் விவசாயத்துறை அமைச்சருங்க, ஹாப்பி. சண்டை வந்திருக்கா? சண்டை வரல. எடியூரப்பா என்கின்ற மாபெரும் சக்தி கர்நாடகத்தில் கட்சியை வலுப்படுத்தி கட்சியை ஆட்சிக்கட்டில் கொண்டு வந்தவர் திரு எடியூரப்பா. எப்பா இன்னையிலேருந்து நீ இல்லை முதலமைச்சர், இவர் தான் முதலமைச்சர். சந்தோஷம், போயிட்டார். பிரச்சனை வந்துச்சா? ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி ஒரு ரெபல் பண்ணி தகராறு நடந்துச்சா? இதே போல் எத்தனை ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க இந்தியா முழுவதும்? அடித்தடி தகராறு நடந்துச்சா? வெட்டுக்குத்து நடந்துச்சா? என்னை துரோகி என்று கூற தலைவனுக்கு அருகதை இருக்கிறதான்னு யாராச்சும் பேசினாங்களா? மகனுக்காக என்னை துரோகி என்று கூறிவிட்டார். 25 வருஷத்துக்கு அப்புறம், 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு சொல்ற அந்த தலைவரே மகனுக்காக என்னை கொலைக்கார பட்டம் சுமத்தி துரோகி என்று கூறிவிட்டார் அப்படின்னு அவர் ஏறினார். இன்னைக்கு அவரு கட்சி ஆரம்பிச்சார். கட்சி அதுல இருந்து ஒருத்தன் மகனுக்காக என்னை துரோகி என்று சொல்லிவிட்டார். இதெல்லாம் பிஜேபியில் பார்த்துறீங்களா? பிஜேபியில் கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் நேஷன், 2வது பார்ட்டி, 3வது அடுத்த கட்டம். அதான் எங்கள் தலைமை, அதான் எங்கள் கட்சி, அதான் எங்கள் சித்தாந்தம். பதவி கொடுத்தா, இப்போ நீங்கள் வரப்போ என்ன கேட்டீங்க சார், பதவி வாங்கினீங்களா கேட்டிங்களா? பதவி கொடுத்தா வாங்க, நாங்கள் தேடி போனோம். அப்படிதான் நாங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம், அப்படிதான் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அப்படிதான் நாங்கள் உருவாக்கி நிற்கிறோம். பதவிக்காக அலையக்கூடிய கூட்டம் பிஜேபி தொண்டர்களே கிடையாது. கொடுத்தா வாங்கிக்குவோம், அதில் செயல்படுவோம். இல்லையா எங்க நிலைமை என்னவோ, எங்க லிமிட் என்னவோ அதில் நின்று நாங்கள் களமாடுவோம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அப்படிதான் அண்ணாமலை அவர்களும். இபிஎஸ் அவருடைய சுற்றுப்பயணம் தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். நேற்று திட்டக்குடி, பண்ருட்டி, விருத்தாச்சலம் போன்ற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கெல்லாம் பயங்கரமான ஒரு க்ரௌடு எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, விருத்தாச்சலம் தொகுதி இப்பவே உறுதி செய்யப்பட்டு விட்டது அதிமுக அணிக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. இப்போ அவருடைய சுற்றுப்பயணத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில்? சார், ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சுற்றுப்பயணம் செய்கிறப்ப அதற்கான இம்பேக்ட் அந்த கட்சிகளுக்கு கிடைத்தே தீரும். கரெக்டுங்களா? 8 மாதத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிரச்சாரத்தினுடைய தாக்கம், ஏன்னா ஒரு ரவுண்டோட இந்த எலெக்ஷனை முடிக்க முடியாது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆனால் அடுத்து 3 வாரத்தில் தேர்தல் வந்துடும். 3 வாரத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் தலைவரால் முடியாது. அப்போ இப்பயே ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்து ப்ரோக்ராம் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து 2 கட்சிகளும் சேர்ந்து பிரச்சாரத்தை வியூத்த ஆரம்பிப்பாங்க. இவர் தொகுதி வாரியாக போகிறாரு. அடுத்து நாங்கள் மண்டல வாரியாக மாநாடு நடத்த போகிறோம். அண்ணன் நயினார் தலைமையில் மண்டல வாரியாக மாநாடு நடத்த போகிறோம். பூத் கமிட்டி மாநாடு 7 மாநாடு இல்லை, பப்ளிக் மாநாடே, மண்டல மாநாடே நடத்த போகிறோம். இப்போ பூத் கமிட்டி உறுப்பினர்களை ஆய்வு செய்யவும், அவர்களுக்கு பணி எப்படி செய்ய வேண்டும் என்ற ட்ரைனிங் கொடுக்கவும் இப்போ ஒரு குழு அமைச்சு அந்த குழு தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பேட்டர்ன் இவங்க நான் முதல்வர், நீ முதல்வர், முதல்வருடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், ஓரணியில் தமிழகம், உடன்பிறப்பே வா, எல்லாமே மக்களை
நம்மளுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்களை கவர்ந்தெடுத்து வாக்கு வங்கிக்காக தான் செய்யப்படுகிறது. அதற்கான முன்முயற்சிகளை திரு எடப்பாடி பழனிசாமி மிக பிரமாதமாக செஞ்சிருக்காரு. அவர் பேசின ஒரு விஷயம்தான் கடந்த 10 நாட்களாக விவாதமாகுது. அது சம்பந்தம் மு.க. ஸ்டாலின் என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காரு? கல்வியை தடுக்க பார்க்கிறது காவி கூட்டத்துடன் சேர்ந்து கொண்டுன்னு சொல்றார். அவர் முந்தா நாள் மீட்டிங்கில் என்ன சொன்னார் திரு எடப்பாடி பழனிசாமி 4 நாளைக்கு முன்னாடி? அறளையத்துறையின் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுவது தவறு, அரசாங்கமே கல்லூரியை கட்டணும் அப்படின்னு சொல்றார். கட்டுங்களா? இதை படிக்கவே கூடாதுன்னு அடிக்கிறாங்க. தமிழம் படிக்கவே கூடாதுன்னு பிஜேபியோட சேர்ந்துக்கிட்டு காவி நிறத்தை பூசிக்கிட்டு எடப்பாடி தடுக்க பார்க்குறாரு. அது இல்லை அங்கே மேட்ரு. அதுவா சமாச்சாரம்? ஒரு கோவில் நிதியை எப்படி கையாள வேண்டும் என்று மிக தீர்க்கமாக இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் கூறுகிறது. அந்த சட்டத்திற்கு புறம்பாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறதுன்னு சுட்டி காட்டுறாரு. அதற்கு பதில் சொல்லல. இவங்க 10 காலேஜ் ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாங்க. அதற்கு தடை கேட்டு ஒருவர் கோர்ட்டுக்கு போறாரு. நீதிமன்றம் தடை விதிச்சிருச்சு, 6 காலேஜ் ஆரம்பிக்க கூடாது, ஏற்கனவே 4 காலேஜ் ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த 4 காலேஜ் நடக்கட்டும், அது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரப்போ பார்த்துக்கலாம். ஆனால் அந்த 4 காலேஜையும் ஹிந்து சமயம் சார்ந்த ஒரு டிகிரி கோர்ஸ் அங்கே நீங்கள் நடத்தணும், அதுக்கு இமிடியேட்டாக ஏற்பாடு பண்ணுங்க. பாக்கி 6 காலேஜை துவக்கிறதுக்கும் பணிகளை மேற்கொள்வதற்கும் தடை விதிக்கிறோம், நீதிமன்றம் தடை விதிச்சிருக்க. அப்போ நீதிமன்றமும் மாணவர்களை படிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி காவி சாயத்தை பூசிக்கொண்டிருக்கிறதாக திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரா? ஏன் நீதிமன்றம் தடை விதிக்குது? நீ சட்டத்துக்கு புறம்பா செய்கிற. அறங்காவலர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அந்த கல்லூரி ஆரம்பிக்கணும்னு சொல்லலை, உபரி நிதியை வச்சுக்கிட்டு நீ செய்யலை. நீ 5 கோடி ரூபா பணத்தை எடுத்து ஒரு கோயிலேருந்து காலேஜ் கட்ட போகிறங்கிற, அந்த கோயிலுக்கு 5 கோடியே நிதியே வரல, வருமானமே வராத கோயிலுக்கு நீ கடன் வாங்க போறியா அப்படின்னு கேட்டு அந்த 6 கல்லூரியை தொடங்கக்கூடாது நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டிருக்கு. அப்போ அந்த தடை உத்தரவு வழங்கிய நீதிபதிகளும் காவி சாயத்தை பூசிக்கொண்டு தமிழக மாணவர்களின் கல்வியை தடுத்த பார்த்துட்டாங்களா? 5 லட்சம் கோடி கடன் வாங்கணும் இல்லை, ஒரு 10 காலேஜ் கட்டினியா? நீனு 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கட்டுறது துப்பு இருக்கா உனக்கு? உங்க ஒப்பம் பேர்ல யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க போறேங்கிற. இல்ல, சமீபத்தில் 7 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறந்திருக்காங்க. திறக்கணும், இன்னும் 10 துறை தப்பே இல்லைங்கிறேன். ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி தொடங்கணும்னு சொல்லு, படிக்கட்டும் மாணவர்கள், தப்பே கிடையாது. நீ இந்து சமய அறநிலையத்துறை கோயில் கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயிலுக்கு நீ அமைச்சருங்கிறதுனால, நீ ஆட்சியில் இருக்கிறங்கிற அதிகார துமுறுல நீ சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்தை மீறி இந்த விஷயத்தை செய்யாதன்னு எடப்பாடி சொல்றார். இந்த சட்டத்தை செய்யறதுக்கு, இந்த விஷயத்தை செய்யறது சட்டத்தில் இடமே இல்லைன்னு நீதிமன்றம் ஒன்று சொல்லுது. இது போன்ற பிரச்சாரங்கள் மக்களை ஒருங்கிணைக்க உதவும், மக்களை சிந்திக்க தூண்டும். இது ஒரு ரவுண்டு பிரச்சாரமாக இருக்காது. எலெக்ஷனுக்குள்ள இன்னும் அடுத்தடுத்த பிரச்சார வியூகங்கள் அமைக்கப்படும். இது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த ஆட்சியையும் 2026 தோற்படிப்பதற்கான மிகப்பெரிய வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 2024 தேர்தலில் படுதோல்வியை சந்திக்கும். விருதுநகரில் பாஜக தொண்டர் ஒருவர் நயினார் நாகேந்திரன் அவரிடம் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. உங்களுக்கு சோறு போடுறோம் ஆனால் ஓட்டு போட மாட்டோம்னு மக்களே சொல்றாங்க தலைவரே, அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. இதை பேசும்போது நயினார் அவர்களும் இப்போ பர்சனலாக பேசலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிடுறாரு. ஸோ இதுதான் பாஜகவின் நிலைமையாக இருக்கா தமிழ்நாட்டில்? இல்லை அந்த தொண்டருடைய சொல் எதை பிரதிபலிக்குது? அதாவது சார், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி துவக்கப்பட்ட பொழுது 49 திமுகவில் இருந்தால் பொண்ணு கொடுக்க மாட்டான் தமிழ்நாட்டில் யாரும். அவங்களுக்கு பேரே கருப்பு கட்சிக்காரன். திமுகவில் நீ இருந்து உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ திமுகவில் உறுப்பினராக இருந்தால் பொண்ணு கிடைக்காது. ஒன்று அது அடுத்த வீட்டு எய்த்த வீட்டு பங்காளி வீட்டு தேவதிங்களுக்கு கூப்பிட மாட்டான். அப்படி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. அப்படி அந்த நிலையிலிருந்தான் வளர்ந்து அண்ணாதுரை தோற்று போயிருக்காரு. முக்கிய தலைவர்கள்லாம் எலெக்ஷன் நின்று போட்டி போட்டு தோற்று போயிருக்கிறாங்க. படிப்படியாக 49 ஆரம்பித்து அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு 67 ஆச்சு. கிட்டத்தட்ட 20-22 ஆண்டுகள் போராட்டத்துக்கு தான் ஆட்சி கட்டலுக்கு வரணும்னு முடிவு பண்ணாங்க. அதற்கும் ராஜாஜி யார் இவர்களால் குள்ளுகப்பட்டார் என்று விமர்சிக்கப்பட்டாரோ அந்த ராஜாஜி ஜாமீன் போட்டதுனால ஆட்சிக்கு வந்தாங்க. ராஜாஜி ஜாமீன் போட்டார். நான் இருக்க பக்கத்தில் இவங்களை தப்பு செய்ய விடாமல் நான் பார்த்துப்பேன்னு சொன்னதுனால மக்கள் ராஜாஜியை நம்பி இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு அந்த போஸ்டரை தெருவா மூளைக்கு மூளை ஒட்டி எம்ஜிஆர் மீது பக்தி கொண்ட ரசிகர்களின் ஓட்டை வாங்கி வெற்றி பெற்றாங்க.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 1984 துவக்கப்பட்டது. படிப்படியாக வளர வேண்டும். இங்கே அது ஒரு தேசிய கட்சி. அவருடைய சித்தாந்தத்தை இங்கு வேரில் ஆசிட்டு ஊற்றிட்டு இருக்கான். வேரில் ஆசிட்டு இருக்காங்க. இந்து மதத்தை அழிப்பது மட்டும்தான், இந்து மதத்தை ஒழிப்பது மட்டும்தான், இந்து மதத்தை எதிர்ப்பது மட்டும்தான் மதச்சார்பின்மை என்ற ஒரு மாயை தோற்றத்தை இங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் 60-70 ஆண்டுகளாக. அதை உடைத்து நொறுக்கி அதிலிருந்து மக்களை மீட்டெடுத்து பிஜேபியின் ஆதரவாளராக மாற்றுவதற்கான கடும் முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பையனுக்கு அந்த ஊரில் அந்த பிரச்சனை இருந்திருக்கலாம் சார். 100 பேர் 2024 ஓட்டு போட்டாங்க. அதில் 18 பேர் பிஜேபியை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. 118 பேர். எந்த பெரிய கட்சி எங்களோட கூட்டணியில் இருந்துச்சு? சொல்லிக்கிறாவில் பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர பாக்கி எந்த கட்சி எங்கள் கூட இருந்துச்சு? கட்சியா அமைப்பா பலமான ஒரு இயக்கம் எங்கள் கூட இருந்துச்சா? நாங்கள் அமைச்சது 2024 அண்ணாமலை தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலமாய்ந்த, அதுவும் வட மாவட்டங்களில் மட்டும் 5% வாக்கு வைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து ஏதோ தமிழகம் முழுவதும் ஒரு ஊருக்கு 10 பேர் 20 பேர் தொண்டராக ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ். அதே இடம் அந்த அமமுக அந்த இடம் அதே தமாக நிலையிலேயே இருக்கக்கூடிய அமமுக முன்னேற்ற கழகம். ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டங்களில் பயங்கர செல்வாக்கெல்லாம் இருக்குங்க. இது ஆச்சரியமான விஷயம் தான் சார். ஓபிஎஸ் அது பாலிடிக்ஸ் 3,92,000 ஓட்டு ராமநாதபுரத்தை மட்டும் எடுத்திருக்காருங்க. அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பாஜக ஓட்டு போட்டனாலே பல இடங்கள்ல வந்திருக்கீங்க. அதான் சார் நான் என்ன சொல்றேன், ஓபிஎஸ் குறைத்து மதிப்பிட முடியாது. குறைத்து மதிப்பிடுறோம், குறைச்சி மதிப்பு இல்லை, அதிகமாக மதிப்பிடுறது இல்லை. அவர் அமைப்பு ரீதியா இருக்காரா? அதே அளவுக்கு சற்றும் குறையாமல் தேவநாதன் யாதவ் ஓட்டு வாங்கியிருக்காரு. அவர் ஒரு கட்சி வச்சிருக்கிறார். அவருக்கு அமைப்பு இருக்கா? தமிழ்நாடு முழுசும் பாரிவேந்தர் தான் அதே அளவுக்கு ஓட்டு வாங்கினார். அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுக்கும் மூளை முடிச்செல்லாம் அவருக்கு கட்சி அமைப்பு ரீதியாக இருக்கா? ஜான் பாண்டியன் தான் அதே அளவுக்கு ஓட்டு வாங்கினார். அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு இருக்கா? தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு ஒரு சின்ன செல்வாக்கு இருக்கு. அதை நாங்கள் மதிக்கிறோம். அதை நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 வருவாய் மாவட்டங்களுமே அவங்க அமைப்பினுடைய மாவட்ட செயலர் இருக்காங்க, ஒன்றிய செயலர் இருக்காங்க, நகர செயலர் இருக்காங்க, காமிக்க முடியும் இருக்கு. அதாவது சார் அதிருப்தியாளர்கள் வந்திருக்கிறாங்க. அமைப்பு ரீதியாக இருக்காங்களான்னு கேட்குறேன். அமைப்பு ரீதியாக பாட்டாளி மக்கள் கட்சியாளர்கள் ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்களா? இல்லை. ஏன்னா ஒரு சிறிய ஆதரவு கூட்டங்கள் உள்ளவர்களை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணோம். மோடிக்காக, மோடி தான் பிரதமர், பிஜேபி தான் வெற்றி பெற வேண்டும், தாமரைக்கு தான் வாக்களிப்போம் என்று 100க்கு 18 பேர் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 18ஐ 28 ஆக்க வேண்டும், 28ஐ 38 ஆக்க வேண்டும், 38ஐ 48 ஆக்க வேண்டும். ஆக்கி காட்டுவோம். 2036 தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையில் ஆட்சி அமைக்கும். நீங்க பாஜக தலைமையில் ஆட்சி அமையும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. ஆனா இபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாரு. அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறாரு. மக்கள் பார்க்கும்போது ஏதோ ஒரு குழப்ப மனநிலையில் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. உள்துறை அமைச்சர் பொய் சொல்வாரா? பொய் சொல்வார், நான் நம்பல. அப்ப அமைச்சரவையில் வந்து பாஜக எம்எல்ஏக்கள் இடம் பெறுவாங்களா? இல்ல, என்னுடைய கேள்வி அதுதான். தெலுங்கு ஆந்திராவில் வந்து யாருடைய ஆட்சி நடக்குது? அவர் சந்திரபாபு நாயுடு சிஎம்மா இருக்காரு. என்டிஏ கூட்டணி ஆட்சி தான். அதே போல ஒரு ஆட்சி அமைப்புன்னு அமித்ஷா அவர்கள் சொல்கிறார். தனிப்பெருமையானவுடன் நாங்கள் ஆட்சி அமைப்போம் எடப்பாடி சொல்றார். தனிப்பெருமையானவுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும், அந்த அமைச்சரவையில் பிஜேபியை சேர்ந்தவர்களும் அமைச்சராக இருப்பார்னு அமித்ஷா அவர்கள் சொல்றார். இதெல்லாம் பேசி முடிக்காமல அமித்ஷா சொல்வாரு? இல்ல, எடப்பாடி சார் வந்து சொல்றாரு அது மாதிரி நாங்க தனித்து தான் ஆட்சி அமைப்போம். தனித்து தான் சார் ஆட்சி அமைப்பாங்க. ஆட்சி அமைக்க எங்க சப்போர்ட்டை கேட்க மாட்டாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்காக பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் அமித்ஷா சொல்றாங்க. இதை போட்டு ஏன் குழப்பம்? இது ஒரு தேர்தல் இஷ்யூவே கிடையாது. தேர்தல் இஷ்யூ என்ன? அஜித்குமார் போன்றவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்களா? நீங்கள் சொன்ன திட்டத்தை, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்களா? மாசம் கரண்ட் பில்லு கட்டுறதுக்கான நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி வார்த்தைக்கு வாக்குறுதி செஞ்சீங்களா? வந்த முதல் கையெழுத்தில் நீட்டை நீக்குவேன்னு சொன்னீங்களே, நீக்கினீங்களா? தற்காலிக பணிய ஆசிரியர்களை வந்து நிரந்தரமாக்குவேன்னு சொன்னீங்களே, நேற்று அவங்க போராடுறாங்களே, அவங்கள போலீஸை வச்சு அவங்கள போலீஸை வச்சு அடைச்சி அரெஸ்ட் பண்றீங்களே, அதை செஞ்சீங்களா? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய பலன்களை உடனே வழங்குவோன்னு சொன்னீங்களே, இந்த 4.5 வருஷத்துல வழங்குனீங்களா? இதுதான் அரசியல் ரீதியான பிரச்சனை.
கூட்டணி கட்சி ஒன்று சொல்லும், அது எதிர்க்கட்சி கொள்கை முரண்பாடு இருக்கும். இதெல்லாம் சாதாரண விஷயம். அதுக்காக தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி செயல்பட போறோம்னு சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் பேசி முடிக்காமல் இந்த இந்திய தேசியத்தின் உள்துறை அமைச்சர் இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருவாரா? ஆனால் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களோ அல்லது அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்களோ இதை பொதுவெளியில் பேசினால் அரசியல் ரீதியாக நமக்கு பின்னடைவு ஏற்படுமோ என்று அவர்கள் மறுத்து பேசுகிறார்கள். அது எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு முடிவுக்கு வரும். கூட்டணிக்கு டிவிகேவை கொண்டு வரும் முயற்சி எதுவும் நடக்குதா? அமித்ஷா அவர்கள் குறிப்பிடுவது எதை குறிப்பிடுறாரு சார்? கடைசி நேரத்தில் எல்லா கட்சிகளும் வருவாங்க அப்படிங்கிறாரு. அது வந்து அமித்ஷா மட்டும்தான் தெரியும். அமித்ஷா ரேஞ்சுக்கெல்லாம் என்ன பேசுறீங்களே, இதாச்சும் உங்களுக்கு நியாயமா இருக்க? நான் ஒரு அடிமட்ட தொண்டை. அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும், அதுக்கு பின்னாடி நிறைய திரைமறைவு காரியங்கள் நடக்கும். அந்த அடிப்படையில் அவங்க பொடி வச்சு பேசியிருக்காங்க. பிஜேபி கூட்டணிக்கு விஜய் வருவார்னு அவங்க சொல்லவே இல்லையே. திமுகவின் எதிர்ப்பு சக்திகளிடையும் ஓரணியில் வருவதற்கான முயற்சி செய்வோம். முயற்சி செய்யறதுல என்ன தப்பு இருக்குது? சீமானை கூட கூப்பிடலாம். சீமானை கேண்டிடேட்டே அறிவிச்சிட்டாரு ஒரு 25 தொகுதியில். சோவாட், அதனால என்ன எலெக்ஷன் டேட்டுன்னு அறிவிக்கல. அவர் மக்களுடன் கூட்டணின்னு சொல்லி தான் நிற்கிறாரு. அதான் சார், அவர் என்ன வேணாலும் இப்போ சொல்லலாம். நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் வந்து பிரியக்கூடாது, அது ஓரணியில் திரளணுங்கிறதுக்காக திரு சீமான் அவர்களை கூட கூப்பிடலாம், திரு விஜய் அவர்களை கூப்பிடலாம், இல்லை நாளைக்கு யாராச்சும் ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியும் கூப்பிடலாம். இதையெல்லாம் முயற்சி செய்வோம் சொல்லியிருக்கிறாங்க. யார் வருவா, யார் வரமாட்டா, யார் எய்த்து நிற்பா, யார் போட்டி போடுவா, யார் 3வது அணிக்கு போவா, யார் 4வது அணிக்கு வருவா, இதெல்லாம் எலெக்ஷன் டேட் அறிவித்து அது மே மாதம் ஏப்ரல் கடைசியில் தான் அது தீர்மானமாகும். அது வரைக்கும் தொடர்ந்து எங்களுடைய முயற்சி போய்கொண்டே இருக்கும். யாரெல்லாம் நாங்கள் கூட்டணியில் சேர்க்க முடியும், திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாமல் ஒரு நீள் திரட்டுவதற்கான முயற்சிகள் என்னென்ன, அதை தொடர்ந்து எங்கள் கட்சி தலைமை செய்து கொண்டே இருக்கும். அது விஜயா, சீமானா, இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியா, தேமுதிமுகவா, மதிமுகவா, கம்யூனிஸ்டை கூப்பிட முடியாது, சித்தாந்த எதிரி. காங்கிரஸை கூப்பிட முடியாது, அவங்க இந்திய எதிரி. திமுக கூப்பிட முடியாது, அது வந்து கொள்கை எதிரி. கூப்பிடவே முடியாது. இந்த 3 கட்சிகளை தவிர பாக்கி யாரை வேணாலும் கூப்பிடுவோம். எல்லாத்துக்கான முயற்சிகள் நடைபெறும். முயற்சி வெற்றி அடைந்ததா தோல்வி அடைகிறதா என்பது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் லாஸ்ட் வீக்கில் தெரிஞ்சிடும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.